இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 16/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி திதி என்ற திதி இருக்கும். சாயங்காலம் 6 மணி 26 நிமிஷம் வரைக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துடும். திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை 9 மணி 41 நிமிடம் வரைக்கும் இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனாலே மனதிலே சந்தோஷமும், பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும். திங்கட்கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது. அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது. அதனால் கூடுதல் சிறப்பு, மனதுக்கான நல்ல நாள். இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காலையில் நல்ல நேரம் 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில 7:30 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:30 12, குளிகை நேரம் 1:30 3. வாரசூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியன் 4 நாழிகை 16 வினாழிகள் இருப்பார். 6:34க்கு சூரியன் உதயம் ஆவார். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாம யோகமும் கரஜை என்கிற கரணமும் இருக்கிறது. இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நவரத்னங்களை போட்டுக்கொள்வது, வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது. அதுபோல இன்றைக்கு கரஜை கரணத்திலே விதை விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம் பண்றது போன்றவைகள், வீடு சம்பந்தப்பட்ட சகல விதமான சுககாரியங்கள் சுபகாரியங்கள் செய்வது நல்லது. இன்றைய சதுர்த்தசி திதி வெற்றிக்குரியது. இன்றைய நாளிலே யாத்திரை போறது, சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய 11 என்ற லாபஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான். தாய் அப்படிங்கிற இடத்துல போய்க்காரர். மண் மனை மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் என்கிற பூமிகாரனோடு சேர்ந்து அமர்கிறார். வீடு வாங்கணும் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வருவார். கொஞ்சம் கரெக்டா வில்லங்கள்லாம் இல்லாம தெளிவா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஸ்திரமாக இருக்கக்கூடிய திக்பலத்தை கொண்ட சனி பகவானின் பார்வை இருப்பதனாலே எதையும் ஆராய்ந்து நீங்கள் செய்தீர்களானால் நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு கரெக்டா அது மாதிரி பார்த்துக்கிடுங்க. எதையும் யோசிச்சு செய்யறது தான் உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கிடுங்க. பிறை சூடிய பெருமானை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்றைய நாள் தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன்.